பிரசங்கம் பண்ணுவது எப்படி? இல்லை பிரசங்கம் அவங்க கேட்ட கேள்வி 2-3 மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் வேணா அதை மொத்தமாக ஒரு பிரசங்கம் அப்படிங்கிற ஒரு காரிய தலைப்பில் நான் எடுத்துக்கிறேன். என்னன்னா, முதல்ல ஒரு கிளியர் தியாலஜி இருக்கணும், கர்த்தத்துவம் இருக்கணும். அதாவது நீங்கள் சொல்கிற பிரசங்கம் பண்ணுறதுல எந்த ஒரு காலகட்டத்திலையும் அந்த 4 பில்லர்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அது எதுவுமே அடி வாங்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவன், அவர் சர்வ வல்ல தேவன், அவர் எனக்கு எப்பயுமே நன்மை செய்யக்கூடியவர். இதில் எதுலையுமே நம்ம எங்கேயுமே உங்களுடைய தியாலஜி இடிச்சிடக்கூடாது. ஏன்னா கர்த்தரை குறித்து சொல்லும்போது நம்ம ஒரு கிளியர் தியாலஜி இருக்கணும். அதில் ஒரு குழப்பமே இருக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்ல வரோம், என்ன செய்கிறோங்கிறத அது ஒரு கிளியராக இருக்கணும். ஒரு பிரசங்கம்னு சொல்லும்போது அதில் ஒரு பிரசங்கம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அன்னைக்கு அதை கேட்டுட்டு போகிறவங்க இன்னைக்கு போகும்போது நான் இன்னைக்கு இதிலிருந்து கர்த்தர்கிட்டருந்து என்ன கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு காரியம் இருக்கும். இப்போ சில நேரங்களில் அக்ரமணியம் சொல்லணும் இல்லையா, நீங்கள் 3P இல்லை 3R இல்லை 3S இல்லை 4P 5T இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறது, அவங்க ரீகால் பண்ணுறதுக்காக ஒரு சில நேரத்தில் நானே சொல்லுவேன், நீங்கள் இதை சொல்லுங்கள் திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீங்கள் கேட்குறத நீங்கள் மறந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அது சொல்கிறோம். பட் அப்படி அதனால நீங்கள் ஞாபகம் வைத்து திரும்ப ரீகால் பண்ணணுங்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, உள்ள அந்த வார்த்தை போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. நான் சில நேரங்களில் உங்களை நோட்ஸ் எடுக்க சொல்லுவேன், எழுதுங்கன்னு சொல்லுவேன். என்னன்னா, எழுதும்போது வேற ஒன்று நினைத்து கொண்டு எழுதவே முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டு பேச முடியும். இப்போ வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், குக்கரில் அதை வச்சோம் இங்கே இதை வச்சோம், பிள்ளைக்கு அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம், ஒரு மல்டி டாஸ்கிங் 4 வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் மைண்டில் வேறு இருக்கும், வாயில் இன்னொன்று பேச முடியும். ஆனால் எழுதும்போது மாத்திரம் உங்களால் இன்னொன்று எழுதிக்கிட்டு இன்னொன்று யோசிக்க முடியாது. அதனால தான் நீங்கள் சர்மன் எடுக்கும்போது நீங்கள் எழுதுங்கன்னு சொல்கிறது ஒரு சில நேரங்களில் நான் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் பைபிளில் மார்ஜினில் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் அது எழுதும்போது உங்களால் அது மறக்கவே முடியாது. அதனால அது அப்படி பண்ணுறதுல ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி பாயிண்ட்ஸு, ஒரு மெசேஜுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனு, அப்புறம் எத்தனை பாயிண்ட்டு, அப்புறம் ஒரு கன்க்ளூஷன் முடிவா. இல்லை ஒரு சில நேரங்களில் ஒரு மெசேஜுக்கு ஒரு மெசேஜு, அப்புறம் அப்ளிகேஷன்ஸ். இதுதான் இந்த வசனம், இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி கையெழுக்கொள்ளப்படுதுன்னு சொல்லக்கூடியதா. ஒரு சில நேரங்களில் இதுதான் மெசேஜ், இதை அறிஞ்சு கொண்டீங்க, இதுதான் செய்தி, இதை அறிஞ்சு கொண்டதுனால ஹவு த இம்ப்ளிகேஷன்ஸ் அப்பான் யுவர் லைஃப், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கை மாறணும். ஏன்னா இதை அறிஞ்சு கொண்டீங்க, தெரியாத வரைக்கும் ஒரு காரியம், இப்போ தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சதுனால உங்கள் வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் என்று சொல்லக்கூடியதா ஒரு இம்ப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லும்போது, ஒரு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு மெயின் ட்ரூத் என்று சொல்லக்கூடியதாக, ஒரு சென்ட்ரல் ட்ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கணும். அதில் எந்த விதமான ஒரு இது இருக்கக்கூடாது. தீத்து 1வது அதிகாரம் எடுங்களேன். தீத்து 1வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்கள் பாருங்களேன். தேவனுடைய ஊழியக்காரனும் பவுல் தீத்துக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் வாக்குத்தத்தம் பண்ணி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவிலும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உண்டாகும்படி. என்னன்னா வேத வசனம் சொல்லும் போது நம்ம என்ன
நம்ம எல்லாரும் தேவனை அறிந்து கொண்டவர்களாய், தேவ பக்திக்கு ஏற்றவர்களாய் மாறக்கூடியதான ஒரு காரியம் இருக்கணும். ஏன்னா இது என்ன, மக்களை தேவன் பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்கணும். எந்த ஒரு பிரசங்கமும் உங்களை அட்ராக்ட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அது கர்த்தருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடியதா. என்ற கர்த்தர் பேசினாரு, கர்த்தரோட வார்த்தை இது, அதனால நான் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிறேன் என்று சொல்லக்கூடியதான ஒரு வாழ்க்கை வர வேண்டும். அப்போ என்னன்னா, இந்த பிரசங்கம் சொல்லும்போது ஒரு நல்ல தெளிவாக தெரிஞ்சதா புரிஞ்சு கொள்ளக்கூடியதா. நான் இன்னொரு காரியமும் சொல்கிறேன், ஏன்னா ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்காக. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால் முன்னாடி இருக்கிறவங்க முட்டாள் நினைக்கக்கூடாது. முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளால் இது பண்ண முடியும். ஏன்னா நிறைய இடங்கள்ல அவங்க என்ன நினைச்சாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க என்னமோ பெரிய ஆளுன்னு. உங்களை விட எனக்கு நல்லா தெரியும், என்னைய விட நல்லா தெரிஞ்சவங்க முன்னாடி இருக்கிறீங்கன்னு. அப்போ என்னன்னா, நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், நான் கர்த்தரை பற்றி சொல்லி கொடுக்குறேன், அவங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு, அவங்க அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு, அவங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் இப்போ நம்ம ஒரு எல்லாம் வேற கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு ஹவருக்கு இவ்வளோ காசுன்னு செலவு பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் அந்த பணத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய பொருளாதாரத்தையும் நான் வீணடிக்கக்கூடாது. நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு எப்படி தேவனை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும், அவரை அறிகிற அறிவில் எப்படி நீங்கள் வளர்ந்து கொள்ள முடியும் என்பதை மிக கவனமாக பொறுப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது கடமை. சரியா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதோ மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த ஜனவரி மாதம் ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம சென்னையில் வச்சுருந்தோம். இனி அடுத்த ப்ரீச்சர்ஸ் ட்ரைனிங் கேம்ப், போதிக்கிறவர்களுடைய பயிற்சிவிக்கும் கூட்டம், வருகிற ஆகஸ்ட் மாதம் 15, 16, 17, 18 இந்த 4 நாட்கள் 2024 ஆகஸ்ட் 15 to 18 வரை அட்டப்பாடி என்ற சொல்லக்கூடிய ஒரு கோயம்புத்தூருக்கு வெளியே உள்ள ஒரு பகுதியில் நடைபெறப் போகிறது. இது கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 15 to 18 வரை. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது கீழே உங்களுக்கு அதனுடைய பேனர் வரும், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். நாங்கள் போன தடவை மாதிரியே சொற்ப இடங்கள் மாத்திரம்தான் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லோரும் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியம். கீழே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா, நீங்கள் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களோ அவர்களை மாத்திரம்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம், எல்லாரையும் சேர்க்கறதில்ல. அதனால் நீங்கள் இதற்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அந்த விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அதுக்கு ஒரு அட்மிஷன் கொடுப்போம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் எப்படி ஒரு நல்ல தேறினவர்களாய் போதிக்க முடியும், தேவனுடைய வார்த்தையை எப்படி கற்றுக்கொள்ள முடியும், நீங்கள் எப்படி தேவனுக்கென்று வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை உங்களுக்கு பயிற்றுவிப்போம். இந்த முறை என்னோடு வேறு சில ஊழியர்களும் கலந்து கொண்டு இந்த பாடங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, போதிப்பாங்க. நல்ல இதை எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல ஊழியர்களாய் இருக்கக்கூடிய மக்களும் அவருடைய சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இது உங்களை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய பிரசன்னத்திலும் நீங்கள் தேவனுக்கென்று வாழ்வதிலும் உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் இல்லை. அதனால் கூடிய விரைவிலேயே நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா, இதை நீங்கள் கீழே உள்ள ஃபார்ம் அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 15 நாம் கோயம்புத்தூர் பக்கத்தில் உள்ள அட்டப்பாடியில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவன் உள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம்.
எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.